வெல்கம் பேக் டு எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். அனைவருக்கும் என் சார்பாகவும் என் டீம் சார்பாகவும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வை பிறக்கும் என்ற தமிழர் பழமொழிக்கேற்ப உங்கள் அனைவர் வாழ்விலும் நல்வழி பிறந்து உங்கள் வாழ்க்கை மேம்பட என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியில் 2025 என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது எம்ஆர் ராசா மீடியா ப்ரெடிக்ஷன் 2025. டெலோபதி, அதாவது மனுஷ மூளையில் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்களை உருவாக்கப்படும் 2025 எண்டுக்குள்ளே. அதை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். சிக்னலை ஊடுருவி அதாவது மனிதனுடைய மூளையோட சிக்னலை ஊடுருவி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு பாபா வாங்கியும் நாஸ்டாமஸும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் சிப் நியூரோலிங்க் அப்படின்ற எலான் மஸ்கோட ப்ராஜெக்டை இதை நிரூபணப்படுத்தியிருக்கு. 2025 30 ஆண்டுகளுக்குள்ள இதில் மனித மூளையில் பொருத்தி அனைவரும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்தது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா புதியதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சேர்த்து தொழில்நுட்பம் இது பண்ணுவாங்க. கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான மெடிசன் ரஷ்யா 2024 எண்டில் கண்டுபிடிச்சதை அறிவிச்சுருக்காங்க. அதில் மேலும் வலுப்படும். புதியதாக மனுஷனுடைய அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பயங்கரமாக வளர்ச்சி அடையும். புதிய புதிய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்படும். புதிய நோய்களுக்கான மருந்துகளை விரைவாகவும் கண்டுபிடிக்கப்படும். ஸோ 2025 மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரிவாலுவேஷன் கண்டிப்பாக ஏற்படும். மூன்றாவது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், செயற்கை நுண்ணறிவு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதிகமான வளர்ச்சியை 2025 மேலும் வளர்ச்சி அடையும். லைக் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது ஜென் ஏஐ அப்படின்ற தொழில்நுட்பமும் எஸ்ஏஐ சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற தொழில்நுட்பம் மேலும் அதிகமாக வளர்ப்படும். எல்லா மிலிட்டரி டெக்னாலஜிஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பயன்படுத்தப்படும். ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, யூகே, இஸ்ரேல், ஈரான் கூட ஆர்டிஃபிஷியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவும் இதில் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. ஸோ 2025 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பெரிதாக பேசப்படும். அப்புறம் மிலிட்டரி டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும். 2024 எண்டில் ஓரோஸ்னிக் அப்படின்னு ரஷ்யா கண்டுபிடிச்ச ஆயுதத்தை தடுத்து வீழ்த்தக்கூடிய ஆன்டி மிசைல் சிஸ்டம் ரஷ்யாவால் 2025 உருவாக்கப்படும். ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பார்த்திங்கன்னா யூரோப்புடைய அழிவு தொடங்க ஆரம்பிக்கும். 2025 அதோட யூரோப் யூனியனுடைய சிதைவு தொடங்குவது உறுதி. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோப்பில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. யூரோப்பு இப்போ யூரோப் அமெரிக்காவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. எதிர்வரும் 2025 ஜனவரி 20 ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய புதிய பிரசிடெண்ட்டாக பதவியேற்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா கனடாவை 51வது மாநிலமாக சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதை விட முக்கியமானது, அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் ஏற்கனவே போன ட்ரம்ப்போட ஆட்சி காலத்தில் 2019-20 காலப்பகுதியிலே பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து அப்படின்ற இருக்கக்கூடிய டென்மார்க்குடைய நிலப்பரப்பை, அதாவது பனி பிரதேசத்தை அமெரிக்காவுக்கு $100 பில்லியன் டென்மார்க்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்ரம்ப்போட செகண்ட் டைம் வருது. ஸோ செகண்ட் டைம் வரும்போது திரும்பவும் அதை அதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குவாங்க. ஏன் கிரீன்லாந்து ரொம்ப முக்கியம் அப்படி அமெரிக்காவுக்கு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தது ஒரு காணொலியில் போடுறோம். ஸோ கிரீன்லாந்து முக்கியம் அப்படின்னா கிரீன்லாந்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டென்மார்க்கு மறுத்து அமெரிக்கா இராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தினா நேட்டோவுடைய ஆர்டிக்கல் 5 கேள்விக்குறியாகும். ஏன் அப்படின்னா நேட்டோட ஆர்டிக்கல் 4 கேள்விக்குறியாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்மார்க் 1950 காலகட்டத்திலே நேட்டோவில் சேர்ந்த ஒரு நாடு. ஸோ நேட்டோட ஆர்டிக்கல் 4 and 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாட்டு நேட்டோ நாட்டுகளுக்குள்ளே தாக்குதல் நடத்தினா மீதி இருக்கக்கூடிய 32 நாடுகளும் போயிட்டு தாக்குதலை நடத்தணும்.
ஆனால் இங்கே வந்து நேட்டோ நாடு அமெரிக்காவும் நேட்டோ டென்மார்க்கு நேட்டோ ரெண்டுமே தாக்குதல் நடத்தும் போது நேட்டோவை வந்து சிதைஞ்சிடும். அப்படின்னா நேட்டோவோட அழிவு தொடங்குது. யூரோப்புடைய ஃபாலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யூரோப் வந்து வீழ்ச்சி அடையும் போது ஆசியா வந்து வளர்ச்சி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்பேஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர்களை வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்காத சில புதிய கிரகங்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. செவ்வாயில் வசிப்பதற்கும் நிலாவில் வசிப்பதற்கான ஆய்வுகள் வந்து மேலும் விரிவுபடுத்தப்படும். ஸோ ஆல்ரெடி 2019 காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மூன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது பண்ணிச்சு. அந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறாங்க. ப்ராஜெக்ட்னா அமெரிக்கா நிலாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ராஜெக்ட் 2025 மீண்டும் வலுப்படுத்தப்படலாம். 2025 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பு வருவதனால ஈரானுக்கு பெருத்த சிக்கல் ஏற்படும். ஈரானை மட்டும் அது பாதிக்காது. ஈரானுடைய நட்புறவில் கூட இந்தியாவையும் பாதிக்கும், ரஷ்யாவையும் பாதிக்கும். குறிப்பாக வந்து பார்த்தோன்னா ஈரானுடைய சபகர் போர்ட் துறைமுகம் அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்திய அரசாங்கம் வந்து நடத்தின்னு இருக்குது. நம்ம தான் இந்திய நாடு தான் வந்து அதை பராமரித்து அதை வந்து நடத்திட்டு இருக்குது. இந்த துறைமுகத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல்கள் கூட வரலாம். ஈரான் வெர்ஸ் இஸ்ரேல் போர் வந்து ஏற்படும்னா இஸ்ரேலுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, இஸ்ரேலோட பிரச்சனையா இல்லை அமெரிக்காவுடைய பிரச்சனையா அப்படின்றத பற்றி நம்ம முழுசாக ஒரு காணொளி வந்து வெளியிடுறோம். ஈரானுடைய வரலாறு என்ன, எங்கேருந்து அந்த போர் தொடங்கிச்சு அப்படின்றத பற்றி அடுத்த ஒரு காணொளி கட்டாயமாக நாங்கள் வெளியிடுறோம். அது வரைக்கும் பாருங்கள். அடுத்தது குளோபல் பவர் ஷிஃப்டிங் நடக்கும். இது ஆல்ரெடி நடந்து கொண்டு தான் வருது. லாஸ்ட்டு 2022, 23, 24 காலகட்ட பகுதியிலே பார்த்திங்கன்னா G7 நாடுகளுடைய வளர்ச்சியை விட பிரிக்ஸ் நாடுகளுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. எக்கனாமிக்காகவும் இருக்குது, மிலிட்டரி எக்யூப்மெண்ட்லையும் இருக்குது. ஸோ அப்படின்னா குளோபல் ஷிஃப்ட் பவர் ஆகுது. இது வரைக்கும் யூனிபோலார் வேர்ல்டாக இருந்த உலகம் வந்து இனிமேல் மல்டி போலார் வேர்ல்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா டாலரை வந்து டாலரைசேஷன்ற கொண்டு வர்றதும் பிரிக்ஸ் கரன்சியோட உருவாக்கம் வர்றது இதெல்லாம் வந்து மல்டி போலார் வேர்ல்டுக்கு வந்து வழிவகுக்குது. ஆனால் இந்த மல்டி போலார் வேர்ல்டை வந்து உருவாக்காமல் தடுப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்காவோட தலைமையில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள் கட்டாயமாக மேற்கொள்ளும். அதாவது இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளுடைய வளர்ச்சியை கட்டாயமாக அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சான்செக்ஷன், அதாவது பொருளாதார தடை, அப்புறம் வரி விதிப்புன்ற மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல்களை வந்து கொண்டு வரும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், ஜெர்மனியில் வந்து எதிர்வரக்கூடிய தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி கவிப்பு வந்து நடக்கும். ஃப்ரான்ஸுடைய அதிபர் வந்து பதவி ஆல்ரெடி விலகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் புதியதொரு ஆட்சி வந்து இது போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஸ்ட்ரீம் 2 எண்ணெய் எரிவாயு குழாய் அதுன்ற வந்து கேஸ், அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நார்த் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன் வந்து அந்த 1-2 பைப்லைன் வந்து மீண்டும் செயல்பாட்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் வந்து முடிவதற்கான வாய்ப்புகள் வந்து பெரும்பாலும் இருக்கிறது. ஏன்னா ட்ரம்ப் வந்து தேர்தலை முன்னாடி பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. நான் வந்து வாரை வந்து நிறுத்துவேன். அவர் நினச்ச மாதிரியே நிறுத்தினார்னா உக்ரைன் ரஷ்யா வார் நின்றுடும். உக்ரைன் ரஷ்யா வார் ஒரு பக்கம் நின்னாலும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் வந்து இஸ்ரேல், லெபனான், காசா, சிரியா, துருக்கி, சவுதி அரேபியா, இது கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற திட்டத்தை நோக்கி இஸ்ரேல் வந்து முன்னெடுப்பு எடுக்கும். அதுக்கு அமெரிக்கா வந்து உதவி புரியும். சரிங்களா? இந்த நிகழ்வுகள்லாம் 2025 அது முதற்கட்டமாக ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டை வந்து அழிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து பெரும்பாலும் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். உலக அளவில் பருவநிலை காலநிலை வந்து அதிகமாக மாறுபடும். குறிப்பாக இயற்கையாகவும் மாறுபடும், செயற்கையாகவும் மாறுபடும். உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான மழைகளை அதிகமாக உருவாக்குவாங்க. சில நேரம் இயற்கையான பேரழிவுகளும்
2025 அதிகமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இயற்கையாக நடக்கும்போது அதே நேரத்தில் செயற்கை வானிலை மாற்றமும் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து நடக்குதா பார்க்கலாம். அடுத்தது காடுகளை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளுடைய காடுகளுக்கு சில இந்த 2025 காலகட்ட பகுதி இனி வரும் காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான பாதுகாப்பு இருக்காது. காட்டில் வந்து அதிகமான தீ வந்து தானாக பற்றி எரியலாம், இல்லைனா சில அரசாங்கங்களே வந்து பற்ற வைக்க அனுமதியும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2025 தொடக்க காலகட்டத்தில் நடக்கும். ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காடுகளுடைய அந்த காடுகள் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கக்கூடிய தாது பொருட்கள், கனிம வளங்கள், அதாவது இது உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கலாம், ஆயில் வந்து எடுக்கிறதுக்கான இது இருக்கலாம், இயற்கை எரிவாயு, மீத்தேன், ஹைட்ரஜன் கேஸ் வந்து எடுக்கலாம், தனிமங்கள் எடுக்கலாம், கோல்டு அந்த இது கனிமங்கள் வளங்கள்லாம் எடுக்கலாம். இது எடுப்பதற்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பை காடுகள் அழித்து நிலப்பரப்பை விரிவுபடுத்தி நாங்கள் விவசாயத்தை உற்பத்தி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சில முடிவுகளையும் வந்து 2025 காலகட்ட பகுதியில் எடுக்கலாம். ஸோ இதனுடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரேசில், அமெரிக்கா போன்ற அந்த அமெரிக்க கண்டத்தில் தான் வந்து இது மாதிரி நிகழ்வுகள் வந்து பெரும்பாலும் வந்து நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 வந்து பார்த்திங்கன்னா எபிடெமிக், அதாவது 2019 எண்டில் கோவிட்-19 வைரஸ், அதாவது பேண்டமிக் அப்படின்ற நிகழ்ந்தது போல் 2025 வந்து பார்த்திங்கன்னா எபிடெமிக் ஒன்று ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நாஸ்ட்ராடமஸ், பாபா ரெண்டு பேருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நடைபெறுமா அப்படின்னு வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் 300 வைரஸ்கள் வந்து லேபில் இருந்து காணாமல் போனதாக ஒரு தகவல் வந்திருக்கு. சீனாவில் சில வைரஸ்கள் வந்து பரவலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து 2025 காலகட்டத்தில் வந்து இருக்குது. இது வந்து எபிடெமிக்காக மாறுமா, பேண்டமிக்கு போல் ஒரு சேதாரத்தை எபிடெமிக் கொடுக்குமா அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. எக்கனாமிக், உலகத்தளவில் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நாடு தான் முக்கியம் அப்படின்னு வந்து நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபலைசேஷனை இழந்து இரு தரப்பாக வந்து பிரியும். ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நாடு எனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன், அது நல்ல இயற்கையாகவும் இருந்தாலும் சரி, இயற்கைக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதை நான் செய்வேன், என்னுடைய நாட்டு பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு சில வந்து நாடுகளுக்கிடையே உலக நாடுகள் வந்து முரண்பாடுகள் ஏற்படலாம். அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போடைய அறிவிப்பு 2025 அவர் வந்து ஜனவரி 20 பதவியேற்ற பிறகு வந்து சில நாடுகளுக்கு மீது வந்து நாங்கள் வந்து வரியை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கனடா மீது வரி, டாலருக்கு வந்து பயன்படுத்தலை அப்படின்னா 100% வந்து அந்த நாட்டோட எக்கனாமிக்கு வந்து வரி விதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற முட்டாள்தனமான மிரட்டல்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் எதுக்கேற்றாலும் பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்லிட்டுன்ற கான்செப்டெல்லாம் வந்து 2025 வந்து அதிகமாக வெளிவரும். இந்த 2025 வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கரன்சி மல்டிபோலார் வேர்ல்டுக்கு சூழ்நிலையை நோக்கி வந்து அமெரிக்காவே வந்து உலக நாடுகளை தள்ளும். ஏன்னா அமெரிக்கா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு அதை யோசிக்கும். என்னோடய நாட்டோட வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம்னு யோசித்தா மற்ற நாடுகளை என்னுடைய நாடோட வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். ரஷ்யா வந்து ரஷ்யா நாட்டோட நலன் கருதி நாங்கள் எது வேணாலும் செய்யணும் இறங்கலாம். இந்தியாவும் அது போல் முடிவுகளை எடுக்கலாம். ஸோ இது மாதிரி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நாடுகளுக்கிடையே ஒற்றுமை வந்து இல்லாமல் போகும். உலக அளவில் எக்கனாமிக் பாதிக்கப்படும். ஒரு உதாரணமாக அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுக்கு வந்து 100% வரி போட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து வாங்குகிறாங்க அமெரிக்க மக்கள் வந்து ஒரு $10 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, இப்போ 100% வரின்னும் போது அது அந்த பொருளோட விலை கட்டாயமாக அப்படியே $100 மாறிடும். ஸோ அதனால் வந்து அமெரிக்காவோடைய எக்கனாமிக்கு வந்து பாதிக்கப்படும். அமெரிக்காவோடைய எக்கனாமிக் பாதிக்கப்பட்டு அது உலக நாடுகளுடைய எக்கனாமிக்கும் வந்து அது பாதிக்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 2025 அமெரிக்காவோடைய எக்கனாமிக் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபெட்டோட ரேட் கட் வந்து ஒரு 3 முறைக்கு மேலே இருக்காது. அதாவது 75 பைசாவுக்கு மேலே இருக்காது. ஸோ அப்படின்னும் போது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும். நிறுவனங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பங்குச்சந்தையோட அதாவது ஷேரோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் வந்து தனிப்பட்ட வளர்ச்சிக்கிட்ட இருக்கும்.
அதே நேரத்தில் கோல்டோட ப்ரைஸ் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது ஷார்ட் டைமில் குறைஞ்சாலும் லாங் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உடனே கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கோல்டை வந்து அனைவரும் வாங்கி வைப்பது என்னுடைய தனிப்பட்ட அறிவுறுத்தல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த 2025 வந்து அமெரிக்கா வந்து மிக கடுமையான சிக்கல்களை கொடுக்கலாம். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வந்து நம்ம இந்தியாவும் சைனாவும் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான தடையாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இந்தியா மீது வந்து அமெரிக்காவால் தடை விதிக்க முடியாது. அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வேறொரு காரணங்கள் இருக்கும். அப்படி ஒரு தடை விதித்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, இந்தியாவுக்கும் பாதிப்பு தான், ப்ளஸ் அமெரிக்காவுக்கும் பாதிப்பு. ஸோ அதனால் நேரடியாக இந்தியா மீது அமெரிக்கா தடை விதிக்காது. மறைமுகமாக எப்படி விதிப்பாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை ஏற்றுமதி செஞ்சு எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல் நிறுவனங்கள் மீதும் கப்பல்கள் மீதும் தடை வந்து விதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறத குறைக்கப்படும். அப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் கல்ஃப் கண்ட்ரியை நோக்கி இந்தியா வந்து போக வேண்டி இருக்கும். அதே நேரத்தில் ஈரான்கிட்ட இருந்து இந்தியா வந்து ஆயிலை வாங்க முடியாது. அதுக்கும் அமெரிக்காவோட தடைகள், பொருளாதார தடைகள் வந்து இருக்கும். இந்தமாரி சிக்கல்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண அனைத்து நிகழ்வுகளும் 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். 2026ஆம் ஆண்டு இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடந்ததா இல்லையா அப்படின்னு ஒரு புதியதொரு காணொளி வந்து நம்ம தயாரிக்கிறோம். ஓகேங்களா? இத்துடன் இந்த காணொளி முடிகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகின்றன. இந்த ப்ரெடிக்ஷன்லாம் நடக்கும் நடக்காதுன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ரெடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்ஸில் வந்து 1 by 1 வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தது ஒரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் எம்ஆர் ராசா மீடியா யூடியூப் சேனல். உங்களுக்காக எம்ஆர் ராசா. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.